உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராமச்சந்திரா. பெரியமா, பாத்து பெரியமா. ராமச்சந்திரா, சொல்லுங்க பெரியமா. நான் உன் மருமகளுக்கெல்லாம் போட்டி வைக்கிறேன்னு என் மேல ஒண்ணு வருத்தம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியமா, நீங்க நல்லதுதானே சொல்றீங்க. இந்த தீபாவளிக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியமா. ஏங்க நீங்க கொடுங்க. இதுல என்ன இருக்கு, நீயே குடு. இல்லங்க நீங்க கொடுங்க. இல்ல பரவாயில்ல, நீ குடு. என்னது இது? நீ குடு நீ குடுன்னு போட்டா போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. யாரா ஒருத்தர் கொடுங்க. யாருக்கு கொடுக்க போறீங்க? வலியம்மா கொஞ்சம் முன்னாடி வாங்கல. எடு. இந்தாங்க புடிங்க. கவர கொடு. குடு. வாங்க குடுக்கலாம். இந்தாங்க வலியம்மா, இத வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ. அட வாங்கு. புடிங்க. வலியம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா. நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. நல்லா இரு. என்னடா இது? திடீர்னு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க புதுசா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இல்லம்மா, இன்னைக்கு எங்களுக்கு தலை தீபாவளி. நாங்க 2 பேரும் என்னோட வீட்டுக்கு போயிருந்தா எங்க அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்திருப்போம். ஆனா இப்போ இங்க தானே இருக்கோம், அதனாலதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி உங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தோம். ஏமா பாட்டி, உங்ககிட்ட இருந்ததே 1000 ரூபாய் தான். அதுல எப்படி வள்ளிக்கு புடவை வாங்குனீங்க? அந்த 1000 ரூபாயில எங்க பட்ஜெட்ல என்ன முடியுமோ அப்படி வாங்கியிருக்கோம் பாட்டி. என்ன இருந்தாலும் உங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வருமா? மனசளவுல ஒருத்தவங்க தாம் புள்ளையா நினைச்சு யார் ஆசீர்வாதம் பண்ணாலும் அது அம்மாவோட ஆசீர்வாதத்துக்கு சமம்தான். வள்ளியம்மா என்ன அவங்க சொந்த பொண்ணாதான் நினைக்கிறாங்க. அவங்க என்னோட பெத்த அம்மானா வள்ளியம்மா என்ன பெத்த எடுக்காத அம்மா. வீரா. ஹலோ. என்ன அங்க மட்டும் தானே? உண்மையா சொல்ல போனா அவளுக்கு முன்னாடி எனக்கு தான் அம்மா. இந்த வீட்டில் எனக்கு 2 அம்மா. ஒன்று என்ன பெத்தது, இன்னொன்று நீ. நீ தானே என்ன வளர்த்து ஆளாக்குன. எங்க 2 பேத்துக்கும் நீ காமன் அம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.